அன்பு நண்பர்களே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு, சால மீன். நான் அப்படி மீன் கடையில் பேசிகிட்டு இருக்கிறப்போ வேறு மீன் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த மீன் கடைக்காரர் ஒருத்தர் சொன்னார், இந்த சால மீன் நான் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீமோகுளோபின் 18 ஆயிடுச்சு அப்படி. நானே பயந்து போய் டாக்டர்கிட்ட கேட்டேன். டாக்டர் இனிமேல் அதை கொஞ்சம் சாப்பிட வேணாம், குறைச்சிக்கோங்க அப்படின்னார். அந்த அளவுக்கு ஹீமோகுளோபின் கொடுக்கக்கூடிய அற்புதமான மீன் சொல்கிறாரு. இது அவர் சொன்ன தகவல், அவ்வளோதான். நீங்கள் சாதாரணமாக நம்மளுக்கு ஹீமோகுளோபின் கூடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அல்லது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வாரம் ஒரு முறை இதை எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அது உங்களுடைய விருப்பம். ஓகே. இப்போ அந்த சாதம் போட்டாச்சு, சுட 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 சாதம். அதில் சால மீன் நல்லா பொரியல் இருக்குது, குழம்பு மீனோடு அப்படியே எடுத்து போட்டாச்சு. அழகாக அவங்க இது பண்ணியே கொடுக்குறாங்க கடைகள்லேயே. நீட்டாக எடுத்து அப்படி குழம்பு ஊற்றியாச்சு. ரெண்டு குழம்பு நல்லா தண்ணியாக வைக்க சொன்னிருந்தேன். குழம்ப என்னுடைய வேதாட்டை அவங்க நல்லா தண்ணியாக வச்சுருக்குறாங்க. நல்லா வெங்காயம்லாம் போட்டு வதக்கி பாருங்கள், சூப்பு மாதிரி அப்படி தான் நான் வைக்க சொன்னேன். நான் மீன் குழம்பு அப்படி தான் இருந்தால் நல்லாயிருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதை விட டேஸ்ட்டு டபுள் ஆகிடும். இன்றைக்கி ஒரு சாம்பிள் அடித்து பார்ப்போம். தெறிக்க விடுற மாதிரி உள்ள போகுது. சூப்பர். மீன் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்குறேன். வாவ், சூப்பர், நல்லா இருக்குது. கொஞ்சமாக டேஸ்ட்டாக சுட சுட நல்லா சாதத்தை கொஞ்சம் கொலையை வடிச்சிட்டு சூடாக அதை ஊற்றி அடிச்சிங்கன்னா வேறு லெவல். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பை பாய், see you.